மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். சில சுபமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு தினமாக இருக்கு. தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறதால எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். குறிப்பாக காதல் போன்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நன்றாகவே அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும், தன விருத்தி ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளோ மனக்குழப்பங்களோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நிதானமான போக்கை கையாள வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக சிறப்பான வெற்றிகள், அதாவது குறைந்த ஒரு சாதாரண அளவுக்கு பண்ணக்கூடிய முயற்சிக்கு நல்ல வெற்றிகளை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. அதனால முக்கியமா எண்ணங்களில் குழப்பங்கள் விளைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்தாலும் அதுல ஒரு தீர்மானமான முறையில் அந்த முடிவை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லைன்னா ஒரே விஷயத்துல ரொம்ப பர்ஃபெக்டா செய்யறதா நினைச்சு பல விதங்களில் குழப்பிட்டே இருப்பாங்க. அந்த குழப்பத்திலிருந்து வெளிவந்து செயலாற்ற வேண்டியது அவசியம். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். மனதில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தீர்க்கமான சிந்தனையே ஏற்படலாம். அடுத்து மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கவனமாக செயல்பாடுகளை கொள்ள வேண்டியது அவசியம். முக்கியமான அலுவல்களை தள்ளி போடுவதும் நல்லது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் ரொம்ப சிறப்பாக அமையும். காதல் போன்ற விஷயங்கள் திருமணங்கள்ல போய் முடிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சில புதிய தொழில்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அதுக்கான காலகட்டம் சிறப்பாக கூடி வரும். நண்பர்களாலும் நல்ல உதவிகள் ஏற்படக்கூடிய தினமாகவும் சில நேரங்களில் சுப விரயங்களையும் சுட்டிக்காட்டக்கூடிய தினமாகவும் இது அமைகிறது. மிக மிக சிறப்பான ஒரு தினம்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். நம்பிக்கையோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள்ல சிறு தடைகளுக்கு பின் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக செயல்படுவார்கள். சில நேரங்களில் நீங்க வசூலிக்க வேண்டிய பாக்கி கடன்கள் அதெல்லாம் சேர வேண்டிய ஒரு நல்ல தினமாக அமையும். அதே மாதிரி நீங்க முதலீடுகள் செய்து அந்த முதலீடுகள் ஏதோ கிணத்துல போட்ட மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அதுக்கு உயிர் பெறும். அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபடும் பொழுது உங்களுக்கு நீங்க உங்க கையை விட்டு போயிடுத்துன்னு நினைக்கிறத கூட மீட்டு எடுக்க முடியும். அது போன்ற ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்து வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் கூட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக தேரும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம், சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடங்களுக்கு அப்புறம் வெற்றிகள் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல சில புதிய எண்ணங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. நீங்க எடுத்த காரியங்கள்ல நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். முயற்சிகள்ல குறிப்பா சுபமான காரியங்களை பற்றி நீங்கள் எண்ணும் பொழுதோ
அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், திருமணம் போன்ற சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை பொதுநல காரியங்களாக இருக்கலாம். இதிலெல்லாம் சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் என்பதை உறுதியாக நம்பலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம், மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட நல்ல பலன்கள் உண்டாகும். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றிகள், சந்தோஷங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, எதிர்பாராத விதத்தில் சிறப்புகள் உங்களுக்கு சேரும். அது ஒரு பொருள் உதவியாக இருக்கலாம், இல்லை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஃபேவர்னு எதிர்பார்த்து போயிருக்கலாம், அதாக இருக்கலாம். சில நேரங்களில் அது காதல் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் எதை எதிர்நோக்கி இருக்கிறீர்களோ அது உங்கள் கையில் விழக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. ஒரு சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களே ஏற்படும். மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தினம். இனிமையான சம்பவங்கள் எல்லாம் நிகழக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. சில சுப நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும். சில நேரங்களில் பெரிய அளவுக்கு பாராட்டுதல்கள், புகழ் இதெல்லாம் உங்களுக்கு சேரக்கூடிய தினம். எதிர்பாராத தன வரவுகள் சேர வேண்டிய ஒரு தினமாக அமைவதால் ஆங்கிலத்தில் சர்ப்ரைஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு அற்புதங்கள், அதாவது ஒரு சந்தோஷங்கள், எதிர்பாராத விதத்தில் மனதுக்கு சந்தோஷங்களை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகள் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இருந்தாலும் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு தினமாக இது அமைகிறது. நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு இனிமை தென்படும். அதே நேரத்தில் நீங்க மனசுல அடக்கி வச்சிருந்த சில விஷயங்களை வெளிக்கொணர்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது காண்பிக்கிறது. சில பண தேவைகள், சுப நிகழ்ச்சிகளுக்காக தேடப்பட்ட சில பண தேவைகள் உங்களுக்கு சேரக்கூடிய தினம். மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம், தடைகள் ஏற்படலாம், கவனமாக செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின் நிச்சயமான நல்ல வெற்றிகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு தினம். குறிப்பா நீங்க சில வண்டி வாகனங்கள் வாங்குவது, இல்லை சில முக்கியமான பொருட்களை விற்பது, வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு அது சாதகமான பலன்களும் நல்ல லாபங்களை தரக்கூடிய வகையிலும் அது அமையும். அதே மாதிரி வழக்கு வியாஜயங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்குகிறது. ரொம்ப சுபமான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானித்து செயல்பட அற்புதமான வெற்றிகள் காத்திருக்கின்றன. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நேரம். உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள், சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம்
உங்களுக்கு சாதகமாக உருப்பெறும். சில செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகளாக இருந்து 1க்கு 2 மடங்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அது அமையும். எதிர்பாராத சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் சிறப்பான தினமாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான ஒரு போக்கை கையாள வேண்டியது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லணும். குறிப்பா லாபங்கள் சிறப்பாக வரும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான முடிவுகளாக அமையும். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது சரியான விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி பிற்காலத்தில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அளவில் அந்த முதலீடுகள் உங்களுக்கு அமையும். அதனால இது ஒரு தீர்க்க சிந்தனையோடு நீங்கள் செயல்படுவதால் ஒரு நமக்கு வரக்கூடிய ஒரு பின்னடைவை கூட வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தினம் என்று கொள்ளலாம். உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, வியாதியஸ்தர்களுக்கும் வியாதிகள் குணமாகும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல தனவரமும் சிறப்பான ஒரு வெற்றிகளையும் தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. அடுத்த மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் சோதனை தான் சாதனையின் முதற்படி அப்படின்ற மாதிரி இந்த சோதனைகளை உங்கள் வெற்றிப்படிகளாக நீங்கள் மாற்றி காண்பிப்பீர்கள். அந்த அளவு சிறப்பான செயல்பாடுகளும் தன்மைகளும் உங்களிடம் நிறைந்து நிற்கும். அற்புதமான ஒரு தினமாக இது உங்களுக்கு மாறிவிடும். பிரச்சனைகள் ஆரம்பத்தில் இருந்தாலும் பின்னால் அற்புதமான ஒரு தினமாக வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமையும். தொழிலில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய தினமாகவும் அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு சிறப்பான பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நல்ல பலன்களும் வெற்றிகளும் ஏற்படும்.